வடகொரியாவுடன் சேர்ந்து அரசை முடக்க எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்கிறார்கள் என்று தென்கொரிய அதிபர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தென்கொரியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. தென்கொரியாவில் என்னதான் நடக்கிறது? விரிவாக பார்க்கலாம். தென்கொரியாவில் திடீரென நள்ளிரவு நெருக்கடி நிலை அறிவிக்கப்படுது. அதனால் கலவரங்கள் ஏற்படுது. ஒரு 6 மணி நேரத்திற்கு எல்லா விதமான நிகழ்வுகளும் முடிவுக்கு வருது. என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தென்கொரியாவுடைய அதிபர் யூன் சுக் யூல் திடீரென நாட்டு மக்கள் முன்பு தோன்றி உரையாடுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நாட்டில் இராணுவ சட்டத்தை அமல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வடகொரியாவுக்கு ஆதரவாக தென்கொரியாவுடைய எதிர்க்கட்சிகள் செயல்படுறாங்க, அதனால் இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி தேச விரோத சக்திகளை ஒழித்து குறுகிய குடியரசை விரைவில் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றணும், வடகொரியாவுடைய அச்சுறுத்தலை எதிர்கொள்ளணும், அதனால் இராணுவ சட்டத்தை அமல்படுத்த போகிறேன், இதனால் சில சிரமங்கள்லாம் ஏற்படும், எல்லாத்தையும் நாட்டு மக்கள் பொறுத்துக்கணும் அப்படின்னு அவர் நாட்டு மக்கள் முன்பு உரையாற்றுகிறார். தென்கொரியாவுடைய அரசமைப்பு சட்டம் 77வது பிரிவு எப்பெல்லாம் இராணுவ சட்டத்தை தென்கொரியாவில் அமல்படுத்தலாம், நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சில விதிகளை வரையறுக்குது. எப்பெல்லாம் செயல்படுத்த முடியும் அப்படின்னா, போர்க்காலம், இல்லை போர் உருவாகிற மாதிரியான ஒரு சூழல், இல்லை தேச அளவில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி உருவாகக்கூடிய ஒரு சூழல், இதெல்லாம் இருக்குது அப்படின்னா தென்கொரியாவில் அந்த அரசமைப்பு சட்டத்துடைய 77வது விதிப்படி அதிபருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. நெருக்கடி நிலையை அறிவிப்பதற்கான அதிகாரத்தை அரசமைப்பு சட்டம் கொடுக்குது. அந்தபடி தான் அவர் அறிவிக்கிறார். என்னெல்லாம் கட்டுப்பாடுகள் அப்படின்னா, முதல்ல பேச்சு சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படும், பத்திரிகைகள் தணிக்கை செய்யப்படும், நிர்வாக ரீதியாக நீதித்துறை ரீதியாக இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அவசியம் ஏற்பட்டால் அதுவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படும், நாடாளுமன்றத்துடைய செயல்பாடுகள் முடக்கப்படும், அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளும் முடக்கப்படும். தென்கொரியாவில் திடீரென அதிபர் அவசர நிலையை அறிவிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட தென்கொரியாவில் இதுவரைக்கும் 16 முறை நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டிருக்கு. 1980 தான் கடைசியாக நெருக்கடி நிலை அமலில் இருந்தது. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த முறை நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது. என்ன காரணம்? முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அதிபருக்கும் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கும் இடையிலான மோதல் தான் பிரதானமான காரணம். அண்மையில் நடந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் நிறைய தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. அதிலிருந்தே அதிபருக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையிலான அந்த மோதல் முற்றுது. எதிர்க்கட்சிகள் ஏதாவது மசோதாக்களை கொண்டு வராங்க அப்படின்னா உடனே தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதிபர் அதெல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுறது. அதிபர் தரப்பில் ஏதாவது மசோதாக்கள் கொண்டு வராங்க, அரசு தரப்பில் ஏதாவது கொண்டு வராங்க அப்படின்னா உடனே எதிர்க்கட்சிகள் அதற்கு எதிராக செயல்பட்டு அந்த மசோதாக்களை நிறைவேறாமல் பண்ணுறது. இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. உச்சபட்சமாக நாட்டுடைய வரவு செலவுக்கு தேவையான அந்த பட்ஜெட் மசோதாவையே நடத்த விடாமல், கொண்டு வர விடாமல் முட்டுக்கட்டை போட்டாங்க எதிர்க்கட்சிகள் அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஆனால் எதிர்க்கட்சிகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2022 யூன் அதிபராக பொறுப்பேற்றதிலிருந்தே அவர் மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. யூனுடைய மனைவி மீது பங்குச்சந்தை மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் விசாரிக்கணும், இதெல்லாம் அதிபர் பதவி விலகினாதான் விசாரிக்க முடியும் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளோட நிலைப்பாடு. இந்த மோதலும் உரசலும் தான் நெருக்கடி நிலை வரைக்கும் கொண்டு சேர்த்திருக்கு. தென்கொரியாவில் இராணுவ ஆட்சி அறிவிக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்ட உடனேயே நாடாளுமன்றத்துக்குள்ள இராணுவம் போக தொடங்கிடுச்சு. ஆனால் என்ன நடந்ததுன்னா, நாடாளுமன்றத்தில் இராணுவ சட்டத்திற்கு எதிராக அதிபர் கொண்டு வந்ததற்கு எதிராக அதிக வாக்குகள் பதிவானதை தொடர்ந்து அதை அதிபரால் செயல்படுத்த முடியல. ஒரு 6 மணி நேரத்திற்குள்ளாகவே தன்னுடைய நெருக்கடி நிலை தொடர்பான அறிவிப்பை அவரே திரும்ப பெற வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்படுறார். அதனால் பொதுமக்களுடைய எதிர்ப்பு, எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பை கடந்து சொந்த கட்சியிலிருந்தே அதிபர் யூனுக்கு கடுமையான எதிர்ப்பு அங்கே வர தொடங்கிடுச்சு. அதிபர் பதவி விலகணும் அப்படின்னு கோஷம்லாம் வலுக்க தொடங்கிடுச்சு. தொழிலாளர் அமைப்புகள் காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையினால தென்கொரியாவில் ஒரு நிச்சயமற்ற அரசியல் தன்மை உருவாகியிருக்கு.